வணக்கம். வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ரவை பொங்கல். வாங்க வீடியோக்குள்ளே. ஒரு பாத்திரத்தில் நம்ம 1/4 கிலோ வெல்லம் போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். இது நல்லா கொதிச்சுங்க. இந்த கொதிச்சுங்க நல்லா கொதிக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கிட்டோம். நம்ம ஒரு 6 ஏலக்காய் நசுக்கி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த டைமில் 150 கிராம் ரவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவையில் போட்டுக்கலாம். கலரிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. 2 நிமிஷம் எடுத்து மூடி எடுத்துருங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இப்படி கலருங்க. நம்ம இந்த வெள்ளை தண்ணியில் ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 50 பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த வேக வச்சு பாசிப்பருப்பு இதிலே போட்டுக்காங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் நேரம் கலாரின்னு இருந்தால் இந்த மாதிரி ஆகிடும். இந்த டைமில் தேங்காய் துருவி இந்த மாதிரி ஒரு 2 பத்தை தேங்காய் துருவி போட்டுக்காங்க. நெய்யில் முந்திரி திராட்சையும் வறுத்து நம்ம வச்சுருக்கோம். இதையே போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ரவை பொங்கல் செய்து நம்ம சாமிக்கும் கும்பிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இது ஆகிடுங்க ரவை பொங்கல். இது உங்களுக்கு நீங்களும் எங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.